ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 3 லவங்கம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போயாச்சு. சொரக்காவை உள்ளே இருக்கிற விதைகள் எல்லாம் நீக்கி இந்த அளவுக்கு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பெருசாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம விசில் விட்டு எடுக்கிறப்ப குழஞ்சிடும். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. சொரக்காய் சேர்த்து கரெக்டாக ஒரு 20 செகண்ட் மட்டும் வதக்கி விட்டால் போதும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை இப்போயே நான் சேர்த்துக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தேன். இந்த சாதத்துக்கு அதுவே கரெக்டாக இருந்தது. 1 கப் அளவுக்கு அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். சொரக்காய் காயிலையும் லேசாக தண்ணி விடும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு லேசாக கொதித்து வரப்போ 1 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை முற்றிலும் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. ப்ரெஷர் நல்லா குறைஞ்சிட்டக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. ஆவிலாம் நல்லா பறந்துட்டக்கப்புறம் லேசாக கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி விடுங்க. ஏன்னா சுட சாதத்தில் கிளறி விடுறப்ப சாதம்லாம் உடஞ்சிடும். லேசாக கிளறி விட்டால் போதும். இந்த மாதிரி ஒரே ஒரு முறை சொரக்காவும் வேர்க்கடலையும் வச்சு சாதம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.